வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எஸ்ஆர்எம். நாம் இன்று பார்க்க போவது தமிழகமே எதிர்நோக்கும் 2026 தேர்தலில் யார் வெற்றி பெற்று முதல்வராக பதவிக்கு வருவார் என்பதுதான். முதலில் நாம் பார்ப்பது மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் ஜாதகம் எப்படி உள்ளது, அவர் வெற்றி பெறுவாரா என்பதுதான். அவருடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்தால் அவர் சிம்ம ராசி விருச்சிக லக்னத்தை கொண்டவர். 3ஆம் இடத்தில் ராகுவும், 4ஆம் இடத்தில் சூரியனும், 5ஆம் இடத்தில் செவ்வாய் புதனும், 6இல் குரு சுக்கிரன், 9இல் கேது, 10இல் சந்திரன், 12இல் சனி கிரகமும் உள்ளது. நாம் தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 23ஆம் தேதிப்படி கோல்சாரப்படி அவருக்கு பார்த்தால் சிம்ம ராசியில் கேதுவும், 8வது இடத்தில் சனி செவ்வாய் போன்ற அசுப கிரகங்களும், 11ஆம் இடத்தில் குருவும் உள்ளது. இவையெல்லாம் வைத்து பார்க்கும்போது 8ஆம் இடத்து சனி அஷ்டமத்து சனி என்பார்கள். அஷ்டமத்து சனி என்றால் என்ன என்று கேட்டால், 7.5 சனியில் எவ்வளோ கெடுபலன் சனி கொடுக்குமோ அதைவிட பல மடங்கு கெடுபலனை கொடுப்பது தான் அஷ்டமத்து சனி. எப்படிப்பட்ட கெடுபலன்களை கொடுக்கும் என்றால், அதிக பணவிரயம் ஏற்படும், மன உளைச்சல் ஏற்படும், தோல்வி, அவமானம் போன்ற பல விஷயங்களை அது ஏற்படுத்திவிடும். பொதுவாக மற்ற ராசிகளை விட சிம்ம ராசிக்கு அதிக கெடுபலன்களை சனி கொடுக்கும் என்பதுதான் விதி. எப்படி என்றால், சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் வெளிச்சம் என்றால் சனி இருட்டு. 2 கிரகங்களும் எதிரெதிர் பண்புகளை கொண்ட 2 கிரகங்கள். அந்த கிரகம் 8ஆம் இடத்து நின்று அஷ்டமத்து சனியாக இருப்பதால் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து மீண்டும் முதல்வராக அமரும் யோகத்தை கொடுக்காது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அது மட்டும் அல்லாமல் அவர் ராசியிலேயே கேதுவும் அன்று இருப்பதால் அது வெற்றியை கண்டிப்பாக கெடுத்துவிடும். கடைசி வரை அவர் வெற்றி பெறும் சூழல் இருக்கு என்று கணிக்கப்பட்டாலும் கடைசி நேரத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அவருக்கு அவர் கூட்டணி கட்சியினரே எதிராக செயல்படும் சூழல் கூட உருவாகும் பல வாய்ப்புகள் உள்ளது. அதனால் அவர் கடைசி நேரத்தில் கூட அவர் கட்சி வெற்றி வாய்ப்பை இழக்கும் சூழ்நிலையை உருவாகும். அப்படிதான் கோல்சாரைப்படி ஏப்ரல் 23ஆம் தேதி அவருடைய ராசிக்கு உள்ளது. அவருடைய மகன் உதயநிதியை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்து ஒருவேளை திமுக தேர்தலில் அவருடைய ராசிப்படி வெற்றி பெற்றாலும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக அதிக நாட்கள் அந்த பதவியில் நீடிக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அவருக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு அரசியல் நெருக்கடிகளும், அதிக பண விரயமும், உடல்நிலையில் மிகப்பெரிய பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது அவர் மீண்டும் முதல்வராகுவது கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அவருடைய ஜாதகப்படி இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி.